ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஒரு ஃபேஷியல் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ லாக்டவுன் முடிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே போக கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்மளை அழகுபடுத்திக்கலான்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் பஜாராஸ் முல்தானி மட்டி எடுத்திருக்கேன். எந்த பிராண்டு கிடச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி எடுத்திருக்கேன். ஹனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்னிங் ஏஜென்ட், அது வந்து ஒயிட்னிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு பால் வந்து எடுத்திருக்கேன். பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு கிளென்சர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 3 ஸ்பூன் முல்தானி மட்டி நான் எடுத்திருக்கேன். ஸோ முல்தானி மட்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு களிமண். நம்மளோட ஸ்கின்ல இருக்க எவ்வளோ எண்ணெய் பசை இருந்தாலும் அதை நீக்கி நம்ம சருமத்திற்கு ஒரு சாஃப்ட்னஸையும் நமக்கு ஒரு அழகை எழில கொடுக்கறதுக்கும் தான் முல்தானி மட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பால். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான கிளென்சர். அது நம்மளோட சருமத்திற்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகளை போக்குறதுக்கு யூஸ் ஆகும். எல்லா ஸ்கின்ஸ்க்கும் இது சூட் ஆகுது. ஸோ அலர்ஜி இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் லெமன் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற 4 பொருட்களை வச்சு இதை நீங்கள் ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேன் எடுத்திருக்கேன். தேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க பருட்களையும் போக்குறதுக்கும் நம்மளோட வறண்ட சருமத்தை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து தேன் வந்து ரொம்ப உதவுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நறுமணத்தையும் நம்ம ஃபேஸில் இருக்க ஒரு சுருக்கத்தெல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே நமக்கு ரோஸ் வாட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வரணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டரையும் பாலையும் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற அளவு வர கன்சிஸ்டன்சி வர நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் யூஸ் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்க ஐட்டம்ஸ் தான்றதால நமக்கு எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸோ எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இது நல்லா இப்போ ஃபேஸில் நீங்கள் எடுத்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். வட்ட வடிவத்தில் நீங்கள் நல்லா போட்டு அழுத்தி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 10 to 15 minutes நல்லா அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா காஞ்சி வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வாஷ் பண்ணலாம். ஸோ நம்ம ரோஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது. ஸோ அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்க டிஷ்யூக்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ வயசானாலும் ஒரு நல்ல ஒரு யங் லுக் கொடுக்கும். ஸோ இப்போ இது நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். இது நீங்கள் டெய்லி இல்லைன்னா வீக்லி 2 to 3 times பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவை கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.